செல்வங்களே தெய்வீக சொந்தங்களே தியாக பலி ஒன்று நடக்கின்றது. நாம் ஒரே மனதுடனே கூடிடுவோம். தேவன் தந்த செல்வங்களே தெய்வீக சொந்தங்களே தியாக பலி ஒன்று நடக்கின்றது. நாம் ஒரே மனதுடனே கூடிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய மக்களே, இன்று நாம் மாதத்தில் கடைசி நாளில் இருக்கின்றோம். இன்றைய நாளில் கடவுள் இந்த மாதம் முழுவதும் நமக்கு செய்த எல்லாவித நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். கொரோனா இந்த மோசமான நோய் நம்முடைய நாட்டிலே நம்முடைய ஊரை சுற்றி இருந்தாலும் கடவுளுக்கு நாம் அஞ்சு நடக்கும்போது எந்த ஒரு தீங்கும் நம்மை அண்டாது. அஞ்சாதே நான் எப்போது உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இறைவன் நம்மோடு எப்போது இருக்கின்றார். அவர் இருக்கும்போது எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு சாத்தானுடைய செயலும் பாவத்தின் விளைவும் நம்மை ஒருபோதும் அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் வீட்டை அணுகாது, வாதை உன் ஊரை அணுகாது, வாதை உன் நகரை அடையாது. அப்படி கடவுள் சொல்வது போல எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளை அணுகாது. கடவுளிடம் நம்முடைய அன்பும் நம்முடைய விசுவாசம் ஆழமாக இருந்தால் எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை நெருங்காது. எனவே இன்றைய நாளில், அதுவும் இந்த கடைசி வெள்ளிக்கிழமை, இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை திருவிருந்தை அன்புக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு நாள். எனவே நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய ஊரில், நம்முடைய பங்கில் அனைத்து மக்களும் அன்போடு இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களில் அன்பு ஆட்சி செலுத்த வேண்டும். இதனுடைய அன்பும் பிறர் அன்பும் எப்போது நம்முடைய உள்ளத்தில் இருந்து அதை நாம் பிறருக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு இத்திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். இன்றைய திருப்பலியானது ஒரு குறிப்பிட்ட நபருடைய உடல் நலம், குடும்ப நலம் பெற வேண்டியும், மேலும் ஆஞ்சலோ அமரதாஸ் என்பவருடைய பிறந்தநாள் அன்று திருப்பலியாக கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று திருமதி நிஷியா, கோவாவை சேர்ந்த நிஷியா என்ற ஒரு நபருக்கு இந்த அறுவை சிகிச்சை நடைபெறுகின்றது. அந்த அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்று அவர்கள் மீண்டும் நல்ல சுகத்தோடு தம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்றும் கடவுள் அவர்களுக்கு நிறைவான சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருளையும் கொடுத்து இந்த நபர் எல்லாவித நோய் நொடியிலிருந்தும் எல்லாவித தீங்கிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம். மேலும் தாசன் என்பவருடைய ஆண்களை பற்றிக்காகவும், மேரி என்பவருடைய ஆண்களை பற்றிக்காகவும், மரியின் ஊழியர் சபையில் மரித்த அருள் சகோதரி சர்ப்பிரசாத மேரி என்பவருடைய ஆண்கள் பற்றிக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக்கப்படுகிறது. இத்திருப்பலி தகுந்தவர்களில் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்கள், கொலைகள், பாவங்கள் அனைத்து நினைத்து முன்வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறோம். எல்லா வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும், வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிறைவால் கலைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இறைவா, உமது பெயரின் அதிமிகு மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலையில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலையில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 31 முதல் அதிகாரம் 11 இறைவார்த்தை 1 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாக இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னிட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறொரு அரசரோடு போர் தொடுக்க போகும்போது அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தன் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராக இருக்க முடியாது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசு அன்புக்குரிய இறை மக்களை, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது நம்முடைய திருச்சபையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறது. ஜூலை 31 புனித லொயோலா இன்னாசியார் இயேசு சபையை உருவாக்கியவர். இன்று உலகம் முழுவதும் இயேசு சபைக்கு உருவானவர்கள் பல நல்ல பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கல்வி பணி, போதிக்கும் பணி. உலகில் எந்த நாடாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு இயேசு சபை நிறுவனம் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். நம்முடைய தமிழ் மாநிலத்திலே நம்முடைய இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர்கள் நடத்தி வருகின்ற பல கல்வி நிறுவனங்கள் உண்டு. புனித இன்னாசியாருடைய வாழ்க்கை சொல்லும் போது இளம் வயதிலே இறைவன்பால் அதிகமான விசுவாசம், அன்பும் கொண்டவர். எப்படியாவது இறைவனுக்கு ஊழியம் புரிய வேண்டும் என்று தொடக்கத்திலிருந்தே அவர் மிகவும் ஆர்வமாக அதை தேடினார், இறைவனை தேடினார். அவருக்காக பணி செய்ய அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு தீ போன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. குருவானவர் ஆழ்ந்த பிறகு இந்த சபையை உருவாக்கினார். ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தவர். இன்று எந்த அளவிற்கு அவர் இந்த சபையை இறைவனை அன்பு செய்தார் என்றால் எல்லாமே இறைவனுடைய மாட்சிக்காக. இதற்காக இவ்வளவு நிறுவனங்கள் இருக்கிறது என்றால் அனைத்துமே இறைவனுடைய மாட்சிமைக்காக, அதிமிக மாட்சிமைக்காக. அதைத்தான் அவருடைய ஒரு விருதுவாக்க, இயேசு சபையுடைய விருதுவாக்காக கொள்ளப்படுகிறது. இயேசுடைய மாட்சிக்காக அனைத்தையும் நாங்கள் செய்கிறோம். எனவே இயேசு அன்புக்குரிய மக்கள், இன்றைய முதல் வாசி நாம் வாசித்தது போல ஒரு கிறிஸ்தவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இன்றைய புனித பவுல் எழுதிய அந்த திருமுக வரியில் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நாம் எதை செய்தாலும் அதை இறைவனுடைய மாட்சிமைக்காக செய்ய வேண்டும். புனித பவுல் சொல்வது போல, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காக செய்யுங்கள். உண்டாலும் குடித்தாலும் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையின் மிக அத்தியாவசியமான ஒரு பணிகள் உணவு உண்பது, அதே போல நீர். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்வே இருக்காது. உணவும் நீரும் இல்லாது எந்த ஒரு மனித உயிரும் இல்லை. அதே போல நம்முடைய வாழ்வு என்றாலே உன்னுடைய வாழ்வையே, அந்த அத்தியாவசியமான அந்த உன்னுடைய வாழ்வையே நீ கடவுளுடைய மாட்சிமைக்காக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னுடைய வாழ்வானது நீனாக தேர்ந்து கொண்ட வாழ்க்கை அல்ல. இந்த நாம் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்கிறோம் என்றால் அது நாம தேடிக்கொண்டதல்ல, மாறாக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பிச்சை, ஒரு கொடை, ஒரு பணி, இறைவனால் நமக்கு தந்த ஒரு அருமையான ஒரு பரிசு. எனவே இந்த வாழ்க்கையை நாம் யாருக்காக செலவிட வேண்டும் என்றால், யாருக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்றால் அது இறைவனுக்காக. ஏனென்றால் அவர் தந்த அந்த வாழ்க்கை. எனவே அவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அனைத்தையுமே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையுமே அவருக்காக செய்ய வேண்டும். இந்த முதல் வாசகத்தில் கடைசி வரை இன்னும் ஒரு ஆழமான ஒரு வரியாக இருக்கும். இறைவனுக்கு உகந்தவற்றை நான் செய்கிறேன். அந்த கவனிங்கள், புனித பவுல் அடிகளுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது அவர் எதை செய்தாலும் என்னுடைய மாட்சிக்காக செய்தார்.
அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இவருடைய மாட்சிக்காக மாற அவருக்கு ஏற்ற ஒரு உகந்த வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். இன்றைய முதல்வா சொல்வது போல, நான் இறைவனுக்கு ஏற்ற ஒரு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தேன், அதே போல நீங்களும் வாழுங்கள். கடவுளுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை. நான் இவ்வாறு இறைவனை பின்பற்றி நடந்தேனோ, இறைவனை நான் பின்பற்றி நடந்தேனோ, அதே போல நீங்களும் நடங்கள். நீங்களும் நடங்கள். இந்த பின்பற்றி நடக்கிறது அவர் சொல்கிற இந்த வார்த்தை நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை நடங்கள். கிறிஸ்துவை போல நடப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சில நேரம் நாம் குடும்பத்தில் இந்த பிள்ளை குழந்தை அப்பா என்ன செய்வாரோ, அது அப்பா என்ன மாதிரி செய்வாரோ சொல்வாரோ அதே போல இந்த பிள்ளைகளும் சொல்லும். ஒரு சில நேரம் நாம் சொல்வது உண்டு, இந்த பாரு இந்த பிள்ளை அப்பா என்ன செய்யறானோ அதே போலதான் செய்யறான். அதே போல இந்த இமிட்டேட் பண்றது, அவன் பேசுறது போல பேசுவான், அவனுடைய கையசைப்பும் அந்த அவங்க அப்பாவை போல இருக்கும். அதே போலதான் நாம் இருக்க வேண்டும். அவர் எப்படி சொன்னாரோ, எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே போலதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையானது இறைமகன் இயேசு வாழ்ந்து காட்டிய அதே நெறிமுறைகளோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் நாமும் ஒரு மறு கிறிஸ்துவாக மாற முடியும். நம்முடைய திருச்சபையான என்ன சொல்கிறார்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு மறு கிறிஸ்து. இவ்வாறு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மளுக்கு எல்லாம் அனைத்தையும் செய்தார், அதே போல நாம் அவரை போல வாழ வேண்டும். இறைவன் சொல்வது இதுவே, என்னை போல நீங்களும் இருங்கள். நான் அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அந்த ராவு உணவில் சீருடைய பாதங்களை கழுவும் போது, நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் கடவுள் என்றும் போதகர் என்றும் என்னை அழைக்கின்றீர்கள். அது உண்மைதான், நான் போதகர் தான், ஆண்டவர் தான். எனவே உங்கள் ஆண்டவராகிய உங்கள் போதகராகிய நானே உங்களுடைய பாதங்களை கழுவேன் என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள். அதாவது ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், ஒருவருக்கு ஒருவரை உதவுங்கள், ஒருவரை ஒருவரை மன்னியுங்கள். நான் எது செய்தனோ அதே போல நீங்களும் செய்யுங்கள். கடவுள் நமக்கு அப்பா, நாம் அவருடைய பிள்ளைகள். அப்பா செய்வதை பிள்ளை கண்டிப்பாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதையும் தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். எனவே இயேசு அன்புக்குரிய இறை மக்களே, புனித லோயோலா இன்னாசியார் இதைதான் செய்தார். அனைத்தையும் கடவுளுக்காக செய்தார், கடவுளை அன்பு செய்தார். அந்த பிறரை அன்பு செய்வதற்காக பல சமூக பணிகளையும் ஆரம்பித்தார். அவர்கள் செய்த அந்த சமூக பணி இப்போது பல குழுக்களாலும் பல மக்களாலும் இன்றும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நம்முடைய திருச்சபையிலும் செய்யப்படுகிறது. எனவே அவரை பின்பற்றி நம்முடைய இறைமகன் இயேசு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மீட்பரை பின்பற்றி அவருடைய வழியில் நடப்போம். அவர் செய்து காட்டிய அந்த நெறிமுறைகளை, அந்த சட்டங்களை, அந்த நல்ல செய்திகளை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்போம். அதை பிறருக்கும் நாம் ஒரு கொடையாக பகிர்ந்து வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மானத்திற்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசியார் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தவனாய் இருப்பனவாக. புனிதற்கெல்லாம் ஊற்றாக ஏற்படுத்தும் தூய்மைக்கு மறைப்பொருட்கள் எங்களை உண்மையினால் புனிதப்படுத்துவனாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இதனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது பகுதியில் நீதியமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உங்களை எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்கள் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீட்பின் வரை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்றது. அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் இணைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூய்வர், தூய்மை அனைத்துக்கு நோற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இதை வருவார். அவர் பாடுபட அவலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உணவு. அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செலுத்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும்படம் உங்களுடைய இறப்பினை அறிக்கையிலிருந்தோம், உங்களுடைய உயிர்ப்பையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்ந்தர் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு போர்க்கின்றோம். உன் திருமணந்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் உன் சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அங்கு நிறைவேற செய்தலும். மேலும் இந்த அறுவை சிகிச்சை பிறருக்கின்ற நிஷா என்ற நபருக்காக ஜெபிக்கிறோம். அந்த நபரை ஆசீர்வதித்து இந்த அறுவை சிகிச்சையானது நல்ல முறையில் நடந்து அவர் முழு சுகம் பெற வேண்டும் என்று திருப்பணி நாங்கள் தொடர்ந்து கொண்டாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து விட அழைத்துக் கொண்ட மரியின் ஊழியர் சபை சார்ந்த அருள் சகோதரி சர்பிரசாத மேரி, தாசன் மேரி என்பவர்களை நினைவு கூர்ந்தலும். திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தார்கள். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கும் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை விளக்கத்து நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளிவு ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் தனித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், புனித லயோலா இன்னாசியார், இவரை உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்றோம். உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பின்
ஆண்டவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற தருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளும் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் எண்ணிகளாமல் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் விரும்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருகிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் சமாதானத்தை ஒருவருக்கொருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோலையும் பாவங்களை போக்கு வந்தவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித நசியார் நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சி நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நாளை மாலை 5 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நடைபெறும். தினமும்
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலமும் வணக்கமும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.